வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 9 கரைசல்கள். இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கக்கூடிய விரிவாக விடையலி, அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். 6th ரோமன் விரிவாக விடையலி, இதுக்கு கீழே 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன்னா மார்க் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 124 இருக்குது. பேஜ் நம்பர் 124 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். தெவிட்டிய கரைசல் டைட்டில் போட்டுக்குள்ள இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 125 அண்ட் 126 இருக்குது. பேஜ் நம்பர் 125 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். விரிவாக விடையலி 2க்குள்ள ஆன்சர். கரைதிறனை பாதிக்கும் காரணிகள், இந்த டைட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 126 அழுத்தம், இந்த டைட்டில் கீழே உள்ள ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் விரிவாக விடையலி 2க்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், MgSO4 7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? இது தேர்டில் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டின். MgSO4 7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 128 இருக்குது. பேஜ் நம்பர் 128 9.6.2 இந்த டைட்டில் கீழே உள்ள ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. விரிவாக விடையலி தேர்டில் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். தேர்டில் உள்ள செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, கரைதிறன் வரையறு. இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 125 இருக்குது. பேஜ் நம்பர் 125 9.4 கரைதிறன், இந்த டைட்டில் கீழே உள்ள ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கீழேருந்து தேர்ட் லைன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரைதிறன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் விரிவாக விடையலி தேர்டில் உள்ள செகண்ட் பார்ட்டுக்குள்ளே ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை? இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 129 இருக்குது. பேஜ் நம்பர் 129 இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதான் விரிவாக விடையலி 4க்குள்ள ஆன்சர். இதில் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், 180 கிராம் நீரில் 45 கிராம் சோடியம் குளோரைடை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா கரைபொருளின் நிறை சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 180 கிராம் நீரில் 45 கிராம் சோடியம் குளோரைடை 45 கிராம் சோடியம் குளோரைடை கரைக்கிறாங்க. கரைச்சி ஒரு கரைசல் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கரைபொருளோட நிறை சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சில கரைபொருள் எது, கரைப்பான் எது? கரைபொருள் சோடியம் குளோரைடு, அதை கரைக்கக்கூடியது எது? நீர். அப்போ அதுதான் கரைப்பான். கரைப்பான் நீர், கரைபொருள் சோடியம் குளோரைடு. இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம கரைபொருளின் நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். கரைபொருளின் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். நிறை சதவீதம் இஸ் ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை டிவைடட் பை கரைசலின் நிறை இன்ட்டு 100. இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. சம்மில் கொடுத்துருந்த கரைபொருள் என்னென்னா சோடியம் குளோரைடு, அதனோட நிறை 45 கிராம். கரைப்பான் நீர், அதனோட நிறை 180 கிராம் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதில் கரைசல்னா எதெல்லாம் சேர்ந்ததுன்னா கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்தது. இப்போ கரைசலின் நிறை இஸ் ஈக்குவல் டு என்னென்னா கரைபொருளின் நிறை ப்ளஸ் கரைப்பானின் நிறை. இப்போ இந்த கரைசலின் நிறை இருக்கக்கூடிய இடத்துல இப்படி எழுதிக்கோங்க. அப்போ எப்படி கிடைக்கும்? கரைபொருளின் நிறை டிவைடட் பை கரைபொருளின் நிறை ப்ளஸ் கரைப்பானின் நிறை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது இது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இப்படி எழுதியிருக்கோம் இன்ட்டு 100. கரைபொருளின் நிறை என்ன? 45 கிராம் டிவைடட் பை கரைபொருளின் நிறை 45 கிராம் ப்ளஸ் கரைப்பானின் நிறை 180 கிராம். 45 ப்ளஸ் 180 இன்ட்டு 100 அடுத்து இதில் கிடைக்கும். இப்போ 45 டிவைடட் பை 45 ப்ளஸ் 180 225 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 45 டிவைட் பை 225 இன்ட்டு 100. இதை 5th டேபிளில் கட் பண்ணிங்கன்னா
9 5s are 45. ஸோ இங்கே வந்து 4 5s are 20, 5 5s are 25 அப்படின்ட்டு இருக்கும். 1 9s are 9, 5 9s are 45 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 1 divided by 5 into 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1 divided by 5 வந்து 0.2 into 100. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 200 அப்படின்னு கிடைக்கும். 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 20%. ஸோ இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. கரைபொருளின் நிறை சதவீதம், அதாவது சோடியம் குளோரைடு கரைபொருளின் நிறை சதவீதம் வந்து 20%. இதான் இதுக்குள்ள ஆன்சர். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதான் வந்து விரிவாக விடையில் 5க்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். 15 லிட்டர் எத்தனால் நீர் கரைசலில் 3.5 லிட்டர் எத்தனால் கலந்துள்ளது. எத்தனால் கரைசலின் கனளவு சதவீதத்தை கண்டறிக. 15 லிட்டர் எத்தனால் நீர் கரைசலில் வந்து 3.5 லிட்டர் எத்தனால் வந்து கலந்துருக்கான். ஸோ அப்படின்னா எத்தனால் கரைசலோட கனளவு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமும் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்குள்ள ஆன்சர் தான். கனளவு சதவீதம் கண்டுபிடிக்கக்குள்ள ஃபார்முலா என்னென்னா கரைபொருளின் கனளவு டிவைடட் பை கரைசலின் கனளவு இன்ட்டு 100. கரைபொருளின் கனளவு டிவைடட் பை கரைசலின் கனளவு இன்ட்டு 100. இதை வந்து அதுக்குள்ள கனளவு சதவீதம் கண்டுபிடிக்கக்குள்ள ஃபார்முலா நமக்கு வந்து சம்மில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிறோம். கரைபொருளின் கனளவு, அதாவது எத்தனாலின் கனளவு என்ன கொடுத்துருந்தாங்க. எத்தனாலின் கனளவு வந்து 3.5 லிட்டர். அதுக்கப்புறம் எத்தனால் நீர் கரைசலின் கனளவு என்ன கொடுத்துருந்தாங்க 15 லிட்டர். 15 லிட்டர். அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து அதை அப்படியே வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். கரைபொருளின் கனளவு 3.5 லிட்டர். 3.5 டிவைட் பை கரைசலின் கனளவு, எத்தனால் நீர் கரைசலின் கனளவு வந்து 15 லிட்டர். 15 இன்ட்டு 100. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து டேபிளில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். 3 5s are 15, 7 5s are 35. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சிங்கன்னா 70 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 23.33% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதான் வந்து என்னென்னா எத்தனால் கரைசலின் கனளவு சதவீதம். அதுக்குள்ள ஆன்சர் 23.33%. சரி, ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து 6th கொஸ்டினுக்குள்ளே விரிவாக விடையில் 6th ஆன்சர். யூனிட் 9 உள்ள விரிவாக விடையலி அதில் உள்ள 6 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் 9 உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். தேங்க்யூ.